நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இந்தியாவில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 3 மிகப்பெரிய மனிதர்கள் இருந்தாங்க. அதுல 2 மன்னர்கள், ஒரு மிகப்பெரிய இளவரசன், லேட்டரா அவங்களும் ஒரு மன்னரா மாறினாங்க. இந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் முகமது ஆஃப் கஜினி. கஜினி அவர் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இப்பதான் வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு வரைபடத்தை பார்த்துட்டு இருக்கோம். பட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியான்னு எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மாடர்ன் டே பாகிஸ்தான் இருக்குல்ல, ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாகிஸ்தான் இருக்கிற இடத்துல அதையுமே இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து முகமது ஆஃப் கஜினி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அங்க வந்து கஜினி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி வந்து அவர் தோற்று வச்சிருந்தாரு. அந்த கண்ட்ரி வந்து பாதி பாகிஸ்தான், பாதி ஈரான், இதெல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு கண்ட்ரி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு முகமது, அவர் தான் வந்து உலகத்திலே முதல்ல சுல்தான் அப்படிங்கிற ஒரு பேர் அவர் யூஸ் பண்ணாரு. அவ்வளவு மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அந்த கஜினி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கே வந்து நிறைய செல்வ செழிப்பா ரொம்ப பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா கண்ட்ரியா உருவாக்குனது இவர் தான். ஸோ இவர் ஒருத்தர் நார்த் இந்தியாவில் இருக்கிறாரு. அங்க வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும், இப்போ இருக்கிற பாகிஸ்தான்ல இவர் ஒருத்தர் இருந்தாரு. அதே காலகட்டத்தில் சவுத் இந்தியாவில் 2 மிகப்பெரிய மனிதர்கள் இருந்தாங்க, அப்பா பையன். அப்பாவோட பேரு ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பேருக்கு வந்து அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. நான் அவரை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன், நீங்க அதை போய் நீங்க அப்புறமா பார்க்கலாம். அதே மாதிரி அவருக்கு ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். சோ ராஜேந்திர சோழனை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன், அதை நீங்க தனியா பார்க்கலாம். பட் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், முகமது ஆஃப் கஜினி, இவங்க 3 பேருமே வந்து ஒரே நேரத்தில் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம், சோழர்களும் கஜினியும் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. பட் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு அல்டர்னேட் ஹிஸ்டரி. இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் வந்து ஒரு போர்க்களத்துல சந்திச்சிருந்தாங்கன்னா, இந்தியாவோட வரைபடம் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்திருக்காது. இந்தியாவில் வந்து இந்த ரிலீஜன் பாப்புலேஷன் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்திருக்காது. கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்திருக்கும். கஜினி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து கம்ப்ளீட்டா சவுத் இந்தியாவில் நிறைய முஸ்லிம்ஸ் வந்திருப்பாங்க. இங்க வந்து தமிழ் வந்து இவ்வளவு பேசியிருப்போம்னு தெரியல, அரபிக்னு ஒரு மொழி வந்து பயங்கரமா உள்ள வந்திருக்கும், இல்ல ஹிந்தி உள்ள வந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து ராஜராஜ சோழனும் இல்ல ராஜேந்திர சோழனும் வந்து கஜினியை பார்த்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, நார்த் இந்தியாவில் வந்து இவ்வளவு வந்து அங்க வந்து சைவிசம் அப்படிங்கிற ஒரு மதம் பரவி இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து சிவனை வழிபடுறவங்க. இவங்க வந்து ஹிந்துவிசம் சார்ந்தவங்கள, சிவனை மட்டுமே வழிபடுற ஒரு சைவ மதம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இருக்கிறவங்க. ஸோ அங்க வந்து பயங்கரமா சைவ மதம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அதே மாதிரி இருந்துகிட்டு தமிழ் வந்து இந்தியா ஃபுல்லா பேசியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் வரைக்கும் கூட பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்க அவ்வளவு தூரம் போயிருந்திருப்பாங்க. ஆனா இது வரலாற்றுல நடக்கவே இல்லை. பட் இது வந்து நம்ம ஒரு அல்டர்னேட் ஹிஸ்டரி வீடியோ. இவங்க 2 பேர் மீட் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு காலகட்டத்தில் வந்து முகமது ஆஃப் கஜினி வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு டைமே வருவாராம். வந்து அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற நல்ல வைரம் வைடூரியம், இங்க வந்து ரொம்ப ரிச்சான கண்ட்ரி கரெக்டா இந்தியா. அங்க வந்து சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய இருந்துச்சு. இந்த ராஜ்புட்ஸ், ஜாட்ஸ், இவங்க எல்லாம் வந்து இருந்தப்போ இந்த ராஜஸ்தான். சோ அந்த ரீஜன்ல என்ன பண்ணுவாருன்னா, வந்து அவங்க ஆல்ரெடி வீக்கா இருக்கிற ஒரு கண்ட்ரியை பார்ப்பாரு. இருக்கிறது வந்து சோர்வடைஞ்ச ஒரு கண்ட்ரியை பார்த்து ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு அங்க இருக்கிற செல்வ செழிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் போயிடுவாராம். அந்த ஊர்ல இருக்க கோவில், அதே மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மாளிகைகள் எல்லாத்தையுமே உடைச்சிருவாராம். இதெல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் விட அவர் பவர்ஃபுல் அப்படிங்கறது காமிக்கிறது. அதே மாதிரி முகமது ஆஃப் கஜினி வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு சுனி முஸ்லீம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பயங்கரமே வந்து அந்த சுனி முஸ்லீம் அப்படிங்கறத வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு, சுனி இஸ்லாம் அப்படிங்கறத வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ரொம்பவே வந்து ரொம்ப இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆள். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து யார் யார் ஹிந்துஸ் வந்து நார்த் இந்தியாவில் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன், எந்த நாட்டை ஆக்கிரமிச்சாலும் அங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து நீங்க இஸ்லாமுக்கு மாறணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவங்களோட டிசெண்டன்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ இன்னைக்குமே வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முஸ்லீம் பாப்புலேஷன் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க இவங்களோட டிசெண்டன்ஸா தான் இருந்திருக்காங்க. சோ அப்போ வந்து கன்ஃபார்மா நீங்க மாறணும், இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. யாராவது கன்வெர்ட் பண்ண இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள சாகடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான ஹிந்துஸ் வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இஸ்லாமுக்கு. லட்சக்கணக்கான ஹிந்துஸ் வந்து அதே மாதிரி இறந்தும் போயிருக்காங்க. அந்த ஊரை வந்து ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற கோவில்களை வந்து நிறைய இடிச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்க இடிச்ச ஒரு கோவில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோம்நாத் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சிவ ஆலயம். அதை வந்து உடைச்சிருக்காங்க. சோ நான் இப்ப சொல்றப்பமே உங்களுக்கு தெரியும், கஜினியோட கொள்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா இங்க எப்படி சோமநாத் கோவில் அப்படிங்கறது வந்து உடைச்சிருக்காங்களோ, இங்க ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பிருகதீஸ்வரர் கோவில் வந்து உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு வந்து ஒரு சிவனுக்குன்னு ஒரு கோவில் தமிழோட சேர்த்து கட்டி வச்சிருக்காரு. அது வேர்ல்டுலயே வந்து ஒரு பிகஸ்ட் வண்டரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வாதாடிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் அந்த அந்தஸ்தும் கிடைக்கணுங்கிறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்படி வந்து ராஜராஜ சோழன், இது வந்து கஜினியோட ஒரு சின்ன பிரீஃப் ஹிஸ்டரி. இதை பத்தி நான் செப்பரேட்டா கஜினியை பத்தி இன்னொரு வீடியோ மேக் பண்றேன். பேரலா சவுத்ல நம்ம இப்ப பார்ப்போம். இதுல வந்து யாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், யாருமே கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் உங்களோட ஜட்மெண்ட்டுக்கு விட்டுறேன். அதே நேரத்தில் நம்ம சவுத்துக்கு வருவோம். சோ ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அவங்களுக்கு ஒரு பையன் ராஜேந்திர சோழன். படை ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா ராஜேந்திர சோழன் முன்னாடி போய் சண்டை போடுவாங்க. ராஜராஜ சோழன் பின்னாடி அப்பா இருந்துகிட்டு பார்ப்பாங்க, பையன் நல்லா பண்றானா இல்லையா, அவனுக்கு சொல்லி தரணுமா சொல்லி தரக்கூடாதா. ஏன்னா இங்க வந்து ஒரு கல்ச்சர், அப்பாக்கு அடுத்து ஒரு பையன் வரணும், இவ்வளவு பெரிய நாட்டை பாத்துக்கணும்னா ஒரு மிகப்பெரிய வேலை கரெக்டா. அதுக்கு வந்து கைட் பண்றதுக்காக அப்பா வந்து போருக்கு வந்து பையன் கூட போறாங்க. சோ இது வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ வந்து இவங்களோட கொள்கை
கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சோழர்களோட பவர் வந்து போய் காமிக்கணும். சோழர்கள்னா எவ்வளவு கெத்து அப்படிங்கறத போய் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் வந்து பேசிக்கா எவ்வளவு பவர் வந்து அதிகமா இருக்கும். அலெக்சாண்டரும் அதான் ட்ரை பண்ணியிருந்தாரு, உலகத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும்னு யோசிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் சோழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் மாஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சிருந்தாங்க. சோ அவங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சப்ப அதுக்கு வந்து முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். முன்னாடி படையில நின்று போய் சண்டை போடுவாரு, அப்பா வந்து பின்னாடி இருந்து பிளான் பண்ணுவாரு. சோ இதுதான் வந்து அவங்களோட ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி தன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு போர் கூட தோத்ததே கிடையாது. பட் அதுக்கு ஆப்போசிட்டா கஜினி எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய தடவை 16 முறை வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு டைமே வந்து ஜெயிச்சது கிடையாது. இருக்கிறதுல ஒரு வீக்கான ஒரு கண்ட்ரி அடிச்சுட்டு அவர் கொள்ளை அடிச்சுட்டு மறுபடியும் போயிடுவாரு. ஒரு பெரிய படை பக்கத்து கண்ட்ரி இருந்துகிட்டு என்ன நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னு தெரிஞ்சு வர்றதுக்குள்ள வீக்கா இருக்கிற ஒரு கண்ட்ரி அடிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாரு. அவருக்கு ஒரே கொள்கை வந்து இந்த காசு சம்பாதிக்கணும், நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தான். ராஜராஜ சோழனுக்கோ ராஜேந்திர சோழனுக்கோ சோழ மன்னர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழோட பெருமை போய் எல்லா இடத்துக்கும் சேரணும். சைவ மதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியணும், நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங்டம் வந்து நம்ம சோழ மன்னர்கள் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சோழன் அப்படிங்கிற ஒரு எம்பையர் வந்து உலகமே திரும்பி பார்க்குற ஒரு எம்பையரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 3 மிகப்பெரிய கொள்கைகள் இருந்துச்சு. ஸோ இது 3 நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் வந்து சோழர்கள் வந்து எந்த மதத்தை போய் ஆக்கிரமிச்சாலுமே அங்க இருக்க மதத்தை வந்து கன்வெர்ட் பண்ண அப்படிங்கிறது சொன்னது கிடையாது. பட் இங்க ஒரு மதம் இருக்கு பாருங்க, நீங்க வேணா ஜாயின் பண்ணுங்க மாதிரி ஒரு கன்வர்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் அது இல்லாம இருந்த ஒரு காலகட்டம். இங்க வந்து ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து நடந்துட்டு இருக்க ஒரு காலகட்டம். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன்ல ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி போராடிட்டு இருக்காங்க. முன்னாடி போய் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அவங்க நார்த் இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கஜினி வந்து அதே காலகட்டத்தில் வந்து சவுத் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹிஸ்டரியில ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும் 200 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வந்து ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. சவுத்துல வந்து ராஜேந்திர சோழனோட படை நின்றுட்டு இருக்கு, நார்த்ல இருந்துகிட்டு அதே மாதிரி முகமது ஆஃப் கஜினியோட படை நின்றுட்டு இருக்கு. ஆனா க்ரூயல் ட்விஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கவே இல்லை, ரெண்டு பேருமே சந்திச்சுக்கவே இல்லை. ரெண்டு பேருக்கு அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. பட் அவங்க 2 பேர் 200 கிலோமீட்டர் தூரம் தான், அவ்வளவு கிட்ட இருந்தப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணாம திரும்பி வந்துட்டாங்க. இவங்க இந்த சைட் போயிட்டாங்க, இவங்க அப்படியே சைடுல போயிட்டாங்க. 2 பேருமே மீட் பண்ணிக்கவே இல்லை. பட் சப்போஸ் மீட் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படைகளை நம்ம ரொம்ப பேசிக்கா அப்சர்வ் பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்ல போற படையை நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல இவங்களோட படையை எடுத்துப்போம். நான் முகமது ஆஃப் கஜினியோட படையை வந்து எப்படி அவங்க வந்து ஒரு இன்வேடிங் கண்ட்ரி கரெக்டா இன்னொரு கண்ட்ரியை போய் ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கு போறப்ப அப்படி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ராஜ்புட்ஸும் ஜாட்ஸுமே வந்து சின்ன கிங்டமா இருந்தாலும் அவங்களும் ரொம்பவே வந்து போர் வீரர்கள் வந்து ரொம்பவே பெரிய ஆட்கள் தான். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இங்க ராஜ்புட்ஸும் ஜாட்ஸும் வந்து இந்தியன்ஸ் வந்து பயங்கரமா வச்சிருந்தது வந்து யானை படை அப்படிங்கிறது வந்து பயங்கரமா வச்சிருந்தாங்க. அலெக்சாண்டரே வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்துட்டு யானை படை அப்படின்னு பார்த்து மிரண்டு போயிருந்தாங்க. ஆனா கஜினி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானைக்கு வந்து தீய பத்தி வச்சிருவாராம். அந்த படை வந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு யானைக்கு வந்து எப்படியாவது ஒரு ஒற்றனை வச்சு எப்படியாவது உள்ளுக்குள்ள போய் ஒரு யானைக்கு தீ வச்சுக்கிட்டு அந்த யானை வந்து பைத்தியம் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பக்கத்துல இருக்க யானை மேலும் தீ பத்த ஆரம்பிச்சிடும். அந்த யானை வந்து மொத்த படை ராஜ்புட் படை வந்து நிக்கிறப்போ யானைகளே வந்து தாமேலே வந்து ஓட ஆரம்பிச்சிருமா, தன்னை திரும்பி தாம் படை மேலே வந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறப்போ அதுலயே வந்து நிறைய பேர் யானையோட காலில் அடிபட்டு சிக்கிய நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. சோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அவங்க போர் பண்றப்ப வந்து மோஸ்ட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லெவலான ஒரு பிளேயிங் ஃபீல்ட் யோசிப்பாங்களாம். ராஜ்புட் மன்னர்கள் வந்து தன்னோட நிலத்தை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக எங்க போருக்கு கூப்பிட்டாலும் அங்க போய் நின்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாக்கணும், அவங்க வந்து பேரம் பேசிட்டு இருக்க முடியாது. தே ஹேவ் லாட் டு லூஸ் தென் கஜினி வந்து அட்டாக் பண்ண வராங்க. அவங்களுக்கு வந்து அவங்க டிசைட் பண்ணலாம் எங்க வருது அப்படிங்கறத. சோ போர் வந்து எந்த மாதிரி ஒரு களமா சூஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெசர்ட் இருக்கிற ரீஜனா பாப்பாங்களா, அதாவது கிட்ட வந்து தண்ணியே இல்லாம மணல் நிறைய இருக்கிற இடமா தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்களாம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு இவங்களோட கஜினியோட படையில வந்து எப்பவுமே வந்து ஆர்மர்ஸ் அப்படிங்கறதே இருக்காதான் சுத்தமா. அதாவது வந்து பயங்கரமான அந்த இரும்பு கவசங்கள்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ரொம்பவே வந்து ரொம்ப நார்மலா ஒருத்தங்களா இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வாழ்வீச்சும் குதிரை படை வந்து அது வந்து அந்த டெசர்ட்ல பயங்கரமா போகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டக படை அப்படிங்கறதையும் வச்சிருந்தாங்க. இது வந்து இந்தியன்ஸ் வந்து அப்ப பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி ராஜ்புட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா யானை படை வச்சிருக்கப்ப இவங்க தீய பத்தி விட்டதுனால அதுவே தானே ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இருந்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த கண்ட்ரியும் யோசிச்சு பாருங்க. இவங்க இருக்காங்கல்ல கஜினியோட படை வந்து வரப்போ மொத்தம் அந்த வாழ்வீச்சு அதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வேகமா ஸ்விஃப்ட்னஸ் அப்படிங்கறத வந்து இவங்க டார்கெட் பண்ணிருப்பாங்க. ராஜ்புட்ஸ் எப்பவுமே வந்து டார்கெட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர் அப்படிங்கறத டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க வந்து வேகம் அப்படிங்கறத டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க பலம் அப்படிங்கறத டார்கெட் பண்ணுவாங்க. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனுமே வந்து பலம் அப்படிங்கறத டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இவங்க 2 பேரோட படையோட எண்ணிக்கை நான் சொல்றேன். சோ யோசிச்சு பாருங்க, முகமது ஆஃப் கஜினியோட படையை நான் முதல்ல சொல்றேன். அவங்களோட படையில வந்து 15,000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, யோசிச்சு பாருங்க. 15,000 தரைப்படை வீரர்கள், 15,000. அதே மாதிரி 10,000 குதிரைப்படை இருக்குமா இவங்களோட, யோசிச்சு பாருங்க. 15,000 தரைப்படை, 10,000 குதிரைப்படை. இதை வச்சுதான் அவங்க எப்பவுமே ஒரு கண்ட்ரியும் அட்டாக் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ராஜ்புட்ஸோட படை பார்ப்போம். இவங்க வந்து முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்து அடிச்சது வந்து ராஜ்புட்ஸ். ஸோ ராஜ்புட்ஸோட படையை பார்த்தோம்னா அடுத்த சோழர்களோட படைக்கு வந்து நீங்க ஈஸியா கம்பேர் பண்ண முடியும், ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க மாட்டாங்களான்னு. இப்போ வந்து நான் ராஜ்புட்ஸோட படையை சொல்றேன். 10,000 யானை,
10,000 யானைகள், 3 லட்சம் குதிரைப்படை. ஸோ 3 lakh ஃபுட் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க, 20,000 குதிரை இருந்திருக்கு. ஸோ இந்த நம்பரை வந்து 15,000 சோல்ஜர்ஸ் வச்சுக்கிட்டு 10,000 குதிரையை வச்சுட்டு இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. எத்தனை பேர்னு பாருங்க. மறுபடியும் நான் ராஜ்புட்ஸோட படையை ரிப்பீட் பண்றேன். 10,000 யானை படை, அதே மாதிரி 3 லட்சம் சோல்ஜர்ஸ், 3 லட்சம் தரைப்படை, 20,000 குதிரை. இத்தனை பேரையுமே வந்து இவங்க கம்மியான படையை வச்சு இவங்க தோக்கடிச்சிருவாங்க. எனக்கு வந்து சின்ன சின்ன டாக்டிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு வந்து எப்படி போராடுறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. திடீர்னு மறைந்திருந்து அடிக்கிறது, அதே மாதிரி வந்து உள்ளுக்குள்ள தீய பத்தி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்க பயங்கரமா வேகம் அப்படிங்கறத வந்து காமிச்சிருக்காங்க. ராஜ்புட்ஸ் வந்து பலம் அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. இது வந்து நான் தமிழன்கிற ஒரே காரணத்துக்காக ராஜராஜ சோழன் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து அப்படி ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி இவங்களோட ஸ்ட்ரென்த்தை நான் சொல்ல நினைச்சேன். அதை நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னாலும் ராஜராஜ சோழனோட இப்போ வந்து படைகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம என்ன இருக்கும்னு யோசிக்கிறோம். இப்போ ராஜராஜ சோழனோட படையை பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, கூஸ் பம்ஸ், புல்லரிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அர்த்தம் உங்களுக்கு இப்போ நான் புரியும். ஏன்னா வந்து இந்த படையோட எண்ணிக்கை மட்டும் நான் சொல்றேன். மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்றேன். நான் இவங்க ரெண்டு பேரும் இவங்க கஜினியோட படையை சொல்லிட்டு மறுபடியும் ராஜராஜ சோழனோட படையை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கைனா என்ன அப்படிங்கிறது புரியும். சோ இங்க கஜினியோட படையில வந்து 15,000 ஃபுட் சோல்ஜர்ஸ், தரையில போய் சண்டை போடுறவங்க, 10,000 குதிரை படை. சோ 15,000 10,000 குதிரை, அதே மாதிரி 15,000 தரைப்படை வீரர்கள். இப்போ வந்து நம்ம இவங்க ராஜராஜ சோழனோட படைக்கு வருவோம், சோழ மன்னர்களோட படைக்கு வருவோம். இந்த படையை வந்து ஸ்டார்டிங்ல சொல்றேன், ரத கஜ துர படை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத கஜ துர படைனா இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ரத கஜ துர அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரத கஜ துர படைனா படை ஸ்டார்டிங்ல வந்து மக்கள் போவாங்க, அதாவது தரையில போய் சண்டை போடுற போர் வீரர்கள் போவாங்க. அதுக்கு பின்னாடி துரனா வந்து குதிரையில போய் சண்டை போடுறவங்க போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கஜனா வந்து யானை மேல 8 சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா, ஒரு யானை மேல 8 பேர் இருப்பாங்களா, யானை படை போகும். அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்து ரதங்கள், மன்னர்கள் வருவாங்க. சோ யோசிச்சு பாருங்க, முதல்ல போர் வீரர்கள், அதுக்கப்புறம் குதிரை படை, அதுக்கப்புறம் யானை படை, அதுக்கப்புறம் மன்னர்கள் இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எப்படி போகணும் எப்படி பண்ணணும். கிட்டத்தட்ட போருக்கு வந்து ஒரு கிராமர் எழுதி வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு இலக்கணமே வந்து போருக்குன்னு இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட படை எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் தரைப்படை வீரர்கள். இதை வந்து நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். அங்க கஜினி கூட 15,000 தரைப்படை வீரர்கள் அங்க கஜினிக்கு. இங்க சோழர்களோட படையில வந்து 20 லட்சம் தரைப்படை வீரர்கள், 60,000 யானைப்படை, 60,000 யானைப்படை, 1.2 லட்சம் குதிரைப்படை. சோ 20 லட்சம் தரைப்படை, நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன், 20 லட்சம் தரைப்படை, அதுக்கு பின்னாடி 1.2 லட்சம் குதிரை, அதுக்கு பின்னாடி 60,000 யானைகள், அது போக வந்து பின்னாடி ரதங்கள் இருக்கும். இது போக ரொம்ப ஸ்பெசிபிக்கா இவங்க படையில இருந்தது 20,000 மருத்துவர்கள் இருந்திருக்காங்க. மத்த எந்த படையில உலகத்துல இல்லாத அளவுக்கு 20,000 மருத்துவர்களை எங்க போனாலும் போயிருக்காங்க. ஏன்னா மத்த படையில எல்லாம் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, அடிபட்டுச்சுன்னா அவங்க அப்படியே தூக்கி போட்டு போயிருவாங்க. பட் சோழர்களோட படையில யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா, தாளா இருந்துச்சுன்னா, எதிரியாளா இருந்தா கூட வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை ப்ராப்பரா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்க சோழர்கள் போறவங்க படையில இருக்கவங்களுக்கு வந்து அடிபட்டு இருந்தா அவங்க பத்திரமா மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் வந்து 20,000 மருத்துவர்களையும் சேர்த்து கொண்டு போயிருக்காங்க. சோ யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடக்குது. ஒரு ஸ்விஃப்டான ஒரு ஃபோர்ஸ் இங்க ஒன்னு இருக்குது, ஆப்போசிட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் இங்க நிக்குது. இது வந்து மறுபடியும் நம்பர்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன். இந்த புல்லரிக்கிறதுங்கிறது இப்போ எனக்கெல்லாம் வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சுன்னா, இவ்வளவு பெரிய படை அந்த காலத்துல இப்படி ஒன்று நடந்துச்சுனால எர்த்துக்கு வர மாதிரி இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. தரையில முதல்ல வந்து தரைப்படை வந்து 20 லட்சம் சோல்ஜர்ஸ், அதுக்கு பின்னாடி 1.2 லட்சம் குதிரைப்படை, அதுக்கு பின்னாடி 60,000 யானைகள் படை, அதுக்கு பின்னாடி இன்னும் ரதங்கள், அதுக்கு பின்னாடி மருத்துவர்கள். என்ன பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கிறதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் வரலாற்றுல ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கவே இல்ல. 200 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருந்தாலுமே ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கல. ஏன் அப்படி மீட் பண்ணிக்கலங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தெரியல. பட் மீட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பவர் ஜெயிச்சிருக்குமா, இல்ல இந்த ஸ்விஃப்ட்னஸ் ஜெயிச்சிருக்குமா, வேகம் ஜெயிச்சிருக்குமா, இல்ல இந்த படை ஜெயிச்சிருக்குமா? ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா இந்தியாவோட வரைபடமே வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. மேபி அங்க கஜினி ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு வேகம் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ளுக்குள்ள தீய பத்த வச்சு சம்திங் ஜெயிச்சிருந்தா கூட அவங்க வந்து இங்க எல்லாருமே வந்து கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமா மாறி இருக்கும். எல்லாமே உருது பேசிட்டு இருந்திருப்போம், இல்ல ஹிந்தி பேசிட்டு இருந்திருப்போம். ஹிந்தியும் உருதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த மொழிக்கு மாறி இருக்கலாம். இங்க வந்து சைவ மதமோ இல்ல சிவனோ நம்ம கும்பிட்டு இருப்போம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 1000 வருஷ வரலாறுல வந்து ஒரு வேற ஒரு ரூலர் இருக்கப்போ கம்ப்ளீட்டா வரலாறே மாறிடும். கரெக்டா 10 வருஷம் ஒரு தப்பான ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டர் இருந்தா கூட நம்மளோட வரலாறு மாறுது. சோ யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு அவங்களோட டிசெண்டன்ஸ் வந்துட்டு வழிமுறையா வந்து இன்னொருத்தங்க ரூல் பண்ணாங்கன்னா இங்க வரைபடமே மாறி இருக்கும். அதே மாதிரி ராஜராஜ சோழன் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ராஜேந்திர சோழன் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, which seems more likely. இப்படி ஒரு படைபலத்தை பார்த்தா இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் என்னோட ஒப்பீனியன் தான். இவங்க இது வந்து ஊதி தள்ளிடுவாங்கன்னு சொல்லலாம் கஜினியோட படையை. இருந்தாலும் அந்த ஒப்பீனியன் உங்ககிட்ட சொல்றேன். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இருந்தாலும் இப்படி ஒரு படை ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ராஜராஜ சோழனோட படை ஜெயிச்சிருந்தா நார்த் இந்தியால வந்து தமிழ் பேசி இருப்பாங்க, இந்தியாவோட மொழி வந்து தமிழா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இல்ல இவங்க வந்து ஆல்ரெடி வந்து கேரளாவை ரூல் பண்ணிருக்காங்க, சோழ மன்னர்கள், கர்நாடகா, ஆந்திரா அதெல்லாம் ரூல் பண்ணப்பமே வந்து தமிழ் ரொம்ப திணிக்கல், அந்த மொழியும் வந்து நல்லாவே வளர விட்டுருக்காங்க. ஆனா அதே மாதிரி வந்து தமிழ் மேல இவ்வளவு ஒரு அவர்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். திராவிட மொழிகளை வந்து நார்த் இந்தியன் மொழியுமே வந்து ஒருவேளை மாறி இருக்குமோ தெரியல. இந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து கண்டிப்பா அதுக்குள்ளே நிறைய போயிருக்கலாம்.
மொழி போறது மட்டும் இல்லாம மதங்கள், இனங்கள், பேச்சு, கலாச்சாரம் எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லா தமிழர்களோட தான் இருந்திருக்கும். பட் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சேடான ஒரு விஷயம். அண்ட் இது வந்து ஹிஸ்டரி வந்து அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். காலம் வந்து நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் மேல அதுதான் டிசைட் பண்ணுது யார் என்ன நடக்கணும் அப்படிங்கறது வந்து யோசிச்சு பாருங்க. 200 கிலோமீட்டர் தான், எவ்வளவு பெரிய படை, ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கலாங்கிறது எனக்கு சோகமா இருந்துச்சு. அண்ட் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. யாரு ஜெயிச்சிருப்பாங்க, உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. யாரு ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு விக்ரம் வேதா கேள்வி மாதிரி, இதுதான் பதில் நம்ம யாருமே சொல்ல முடியாது, இது நடக்காத ஒரு சிச்சுவேஷன். உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ இந்த மாதிரி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட்ல தம்ஸ் அப் இருக்கும் அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச சீக்கிரமா பேசுறேன். அண்ட் நீங்க பர்சனலா எங்கயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter எங்கனால MADN space Jurubulari Madan Gauri பேர் சர்ச் பண்ணுங்க. You will be able to find my profile. So see you next video. Until then, bye Madan Gauri, signing off here. தமிழனுக்கு ஒரு பெருமை எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அதே இனத்துல நம்ம பிறந்திருக்கோம்னு யோசிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கர்வத்தையும் அந்த திமுறையும் நம்ம என்னைக்குமே மெயின்டைன் பண்ணுவோம். So see you next video. Until then, bye Madan Gauri, signing off here. Cheers.